ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கோவிட் காலத்துல இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன சாப்பிடலாங்கிறத பத்தி எங்க வீட்டுல நான் செஞ்சு கொடுத்தேன். இந்த கபசுர குடிநீர் அது மாதிரி சில இது வந்து வாட்டர் இது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 6 லிட்டர் வாட்டர்ல 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம் விட்டு நல்லா கொதிக்க விட போறோம். இது வந்து நீங்க கோவிட் காலத்துல மட்டும் இல்லாம நீங்க மழை காலத்திலயும் அதிகமான மழைக்காலம் குளிர்காலம் அது மாதிரி கூட இந்த மாதிரி வாட்டர் நீங்க செஞ்சு சாப்பிடலாம். நல்லா கொதிக்க வச்சு அது வந்து நல்ல கலர் வரணும். மிளகு ஜீரகம் அது நல்லா வெந்து அந்த கலர் வந்த உடனே அதை வடிகட்டி நீங்க ஆபீஸ் போறதுனாலும் சரி அந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம். நீங்க குடிநீரை அதை எடுத்துட்டு போகலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல அது நல்லா கொதிச்சு வந்துடும். ஜீரகத்தை பாத்தீங்கன்னா நம்ம உடலுடைய அனைத்து உள் உறுப்புகளையும் நமக்கு வந்து சீராக்கி நல்லா நோயின்றி வாழ வைக்கும். இந்த ஜீரகத்துல உயர்தர இரும்பு சத்து இருக்கிறதுனால ஆக்சிஜனை வந்து உங்களுக்கு அனைத்து பாகங்களுக்கும் நல்லா கடத்துற தன்மை இருக்குது. அப்புறம் இந்த மிளகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜீரண கோளாறு எல்லாம் இல்லாம நமக்கு எந்த நோய் கிருமியும் அண்டாம பாத்துக்கிறதுனால இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு குடிநீராக்கி நம்ம குடிக்க போறோம். இது பாருங்க கலர் நல்லா வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி கலர் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்க வடிகட்டி நீங்க வாட்டர் பாட்டில ஊத்தி எடுத்துட்டு போகலாம். இது கொஞ்சம் நல்ல சூடா இருக்கு. அதனால நாங்க வந்து சில்வர் பாட்டில ஊத்துறதுனால கொஞ்சம் மிதமான சூட்ல வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்க டப்பர் வேற அந்த மாதிரி பாட்டில எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஆற வச்சு கூட ஊத்திக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த 21 மூலிகை கொண்ட அருள் சுக்கு காபி பொடிங்கிறது நாங்க வந்து பால்ல போட்டு கொடுத்தேன் வீட்டுல இருக்கவங்களுக்கு. இது வறட்டு இருமல் ஜீரண கோளாறு அதெல்லாம் இல்லாம கூட நல்லா பண்ணும். ஒரு 200 ml பால்ல வந்து ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை போட்டுட்டு நீங்க 11 மணிக்கு டீ டயத்துல கூட நீங்க சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 2 வேளை கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி இருமல் ஜலதோஷம் அதெல்லாம் இல்லாம போகும். அடுத்து நமக்கு கவர்மெண்டே கொடுத்த கபசுர குடிநீர் அதை வந்து நம்ம தண்ணியில கொதிக்க விட்டு ஒரு உங்களுக்கு வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை பவுடரை போட்டுட்டு கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி நம்ம குடிக்கலாம். வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்க வந்து நீங்க என்ன செய்யறீங்கன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் தேன் விட்டு வயிற்று பிரச்சனை இருக்கவங்க தேன் விட்டு கலந்து சாப்பிடலாம். இது வாரத்துல ஒரு 2 நாளோ இல்லைன்னா 3 நாளோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். டெய்லி எடுத்துக்க கூடாது. அதிகமான அளவு கசப்பு இருக்கிறதுனால நீங்க டெய்லி எடுத்துக்க வேண்டாம். 2-3 நாட்களுக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகுத்தூள் போட்ட பால் இதை நீங்க சாதாரணமாவே டெய்லியே நீங்க எடுத்துக்கலாம். பாலை நல்லா காய்ச்சிட்டு அது வந்து அதுல மஞ்சப்பொடி மிளகுத்தூள் போட்டு நீங்க வந்து சாப்பிடலாம். இது தினமுமே எடுத்துக்க கூடியது. மழைக்காலங்கள்லயும் எடுத்துக்கலாம். வயிற்று பிரச்சனை இருக்கவங்க இந்த மிளகுத்தூளை போட்டுக்காம மஞ்சத்தூள் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இது சாதாரணமாவே நம்ம பாட்டி காலத்துல இருந்து இது செய்யக்கூடியதுதான். கோல்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. மஞ்சத்தூள்ல நிறைய ஆன்டிபயோட்டிக் இருக்கு. அதுல கொழுப்பு சத்தெல்லாம் கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மஞ்சள்ல வந்து பைரிடாக்சின் இருக்கிறதுனால இது பல்வேறு மருத்துவ சிகிச்சைக்கு நமக்கு வந்து பயன்படுது. ஒரு வலி நிவாரணியாவும் இருக்கிறதுனால இதை நம்ம அந்த காலத்துல இருந்தே சமையலையும் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி பால்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா வயிற்று புண்ணையும் ஆட்டும். மிளகுத்தூள் வந்து ஃப்ரெஷ்ஷா அப்பவே ஒரு 5 மிளகு நான் எடுத்திருக்கேன். 5 மிளகு போறோம் 200 ml பாலுக்கு. நீங்க 5 மிளகு அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா இடிச்சிட்டு போட்டீங்கன்னா அதனுடைய காரம் குறையாம நல்ல மருத்துவ குணமா இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்ல டெய்லியே கூட டெய்லி இரவு மஞ்சப்பொடி பால் மஞ்சப்பொடி மிளகுத்தூள் போட்ட பால் இதெல்லாம் டெய்லி நீங்க மிளகு ஜீரக வாட்டர் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் போட்ட பால் இதெல்லாம் நீங்க டெய்லியே எடுத்துக்கலாம். கபசுர குடிநீர் மட்டும் 2-3 நாட்களுக்கு ஒரு முறை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் அதிகரிக்கும்.